Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 880-7984-342. அரசியல் வரப்போறான்னு சொன்ன உடனே இவரை வந்து பாஜக ஏக்குறாங்க, இன்னும் பலர் வந்து ஏக்குறாங்க. இதெல்லாம் வந்து கட்சி பேரு அவருடைய அறிக்கையில சொல்லக்கூடியவங்க யாருன்னு பாருங்க. இப்ப நான் சில காலமா இப்பதான் சொல்லிட்டு இருக்கான், கட்சியோட பேரை அறிவிக்கவே இல்லை. இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருடைய அறிக்கையை வந்திருக்கு, பேரே இன்னைக்கு தான் வந்திருக்கு. அதுக்குள்ள பி டீமா செயல்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பி டீம்னு எப்படி சொல்றீங்க? என்ன ஆதாரம் இருக்கு? திமுக அதிமுகவுக்கு ஆப்பு ரெடி ஆகி ஊழல் கட்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதிமுக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஊழல் மனித இரண்டு திராவிட கட்சிகளுக்கு சரியான ஆப்பு. சரத்குமார் அவர்களுக்கு ஒரு ஜாதி முத்திரை கொடுத்தாங்க, எல்லாருக்கும் ஒரு முத்திரை. விஜய்க்கு என்ன முத்திரை? எந்த முத்திரையும் கிடையாது. அரசியல் களமே சூடா இருக்கும். இனிமேல் யாருக்கு யாரு வந்து போட்டின்றது இப்ப இனிமேல் தெரியும். யார் மக்கள் இப்போ ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் யாரும் இல்லைன்றது வந்து அதுலதான் திமுக ரொம்ப ஆட்டம் போடும். ஏன்னா ஜெயலலிதா மாதிரி ஒரு அரசியல் பிம்பம் இல்லை. இப்போ வந்தா திமுக கூட்டணியை வந்து எடப்பாடியால உடைக்க முடியல, விஜய் உடைப்பார். திமுக கூட்டணியை உடைப்பாருங்க, பார்க்கலாமா? நாளைக்கு திருமாவளவன் வெளியே வந்துட்டு ஒரு முக எதிர்த்தாருன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பி டீம் சொல்லுவான். நாம் தமிழர் சீமான பிஜேபியோட பி டீம் சொல்லிருக்காங்க. நாம் தமிழர் சீமான் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் பேரே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றார். நாம் தமிழர் சீமான் அவர்கள் தம்பி விஜய் வந்தா வரவேற்கன்னு சொன்னான். அன்னைக்கு சொன்ன வார்த்தை சீமான் மாறவே இல்லை. லகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு சுவாரஸ்யமான கேள்விகள் இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சக்தி. அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல சார், சுனாமி வரப்போது நாங்க இன்னைக்கு வந்துருச்சு. தமிழக வெற்றி கழகம் ஒரு வழியா இன்னைக்கு கட்சியோட பேரை அறிவிச்சாச்சு. விஜய் அவர்களை பத்தின விமர்சனங்கள் இப்போதைக்கு எப்படி இருக்குன்றது நம்ம கண்டிப்பா மக்கள் மத்தியில திமுக அதிமுகவுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க. திமுக அதிமுகவுக்கு ஆப்பு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆப்பு ரெடி ஆயிடுச்சு. திமுக அதிமுக ரெண்டு பெரிய கட்சிகளுக்கும் ஊழல் மலிந்த கட்சின்னு சொன்னார் இல்லையா இந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு. அது யாரு? இவங்க ரெண்டு பேர் தான். இல்லைன்னு அவங்களே சொல்ல முடியுமா? திமுக சொல்ல முடியாது. இல்ல நாங்க ஊழல் கட்சி கிடையாது சொல்ல முடியுமா? தற்போதைய அரசியல் சூழலில் அதுக்கு ஆதாரங்கள் ஊழல் அப்படின்னு ஆதாரங்கள் வந்து மக்களே எடுத்து வைப்பாங்க. ஊழல் கட்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதிமுக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஊழல் மலிந்த இரண்டு வந்து திராவிட கட்சிகளுக்கு சரியான ஆப்பு, வலிமையான ஆப்பு ரெடி ஆயிடுச்சு. முதல்ல பேர்லயே வந்து வெற்றி இதுதான் சொன்ன வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகம் தான். வெற்றி உறுதின்றது கன்ஃபார்ம். அதுதான். இப்ப அடுத்தபடியா வந்து பார்த்தோம்னா விஜய் வந்து இப்ப அதுல வந்து ஊழல் கொள்கை, ஊழல் லஞ்ச லாவணியத்துக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஒரு பக்கம் வந்து சாதி மத இன பேதங்களால் பிளவுபடுத்தக்கூடிய மேல அதையும் மென்ஷன் பண்ணிருக்கு. மேல சென்ட்ரல் சாதி மதனா யாருன்னா பிஜேபி தான் சொல்றாரு. முழுக்க முழுக்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களை பிளவுபடுத்திருக்கிறது ரெண்டு விஷயம் தானே, சாதிய மதம் தானே. அது சொல்லக்கூடியது யாரு முன்மொழிகிறது? ஆமா, பாஜக மட்டும் சொல்ல, கூடவே யாரெல்லாம் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதிச்சுட்டாங்க, சக்சஸ் பண்ணிட்டாங்க, அப்படி இந்தியாவை புரட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா சூப்பர் ஸ்டார்கள், அவங்களுக்கும் சேர்த்து வச்ச ஆப்பு தான் இது. ரொம்ப நாளாவே நான் வந்து நீண்ட நெடுக்காலம் அரசியல வந்து அறிக்கை சக்தி, என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் சொல்றேன், இவ்வளவு தெளிவான ஒரு அறிக்கையை வந்து பார்த்ததில்லை. இவ்வளவு தெளிவான அறிக்கை ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது இவ்வளவு தெளிவான அறிக்கையை வந்து யாரையும் நம்ம குறிப்பிட்டு நம்ம வந்து சொல்லலை, நான் கோடிட்டு காட்டி ஒரு தெளிவான அறிக்கையா இருந்துச்சு. சுருக்கமான மக்கள் வந்து எளிதில் வந்து மக்கள் கிட்ட சென்றடைகிற மாதிரி ஒரு அறிக்கை, தெளிவான அறிக்கையா இருக்கு. திட்டமிட்ட அரசியல் பயணம் விஜய் சக்சஸ்ஃபுல்லாக 100% சக்சஸ் ஆகும். யார் வேணா என்ன வேணாலும் அவன் வந்து மனமாச்சரியத்தோட நீங்க வந்து விமர்சனம் பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நான் சொல்றேன், இதுல வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தெளிவு கிளியரா இருக்கு. திட்டமிட்ட அரசியல் பயணம். விஜய் அரசியல் வரப்போறான்னு சொன்ன உடனே இவரை வந்து பாஜக ஏக்குறாங்க, இன்னும் பலர் வந்து ஏக்குறாங்க. இதெல்லாம் வந்து கட்சி பேரு அவருடைய அறிக்கையில சொல்லக்கூடியவங்க யாருன்னு பாருங்க. இப்ப நான் சில காலமா இப்பதான் சொல்லிட்டு இருக்கான், கட்சியோட பேரை அறிவிக்கவே இல்லை. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய அறிக்கையே வந்திருக்கு, பேரே இன்னைக்கு தான் வந்திருக்கு. அதுக்குள்ள பி டீமா செயல்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சினிமா அவனுக்கு என்ன அரசியல் பார்வை இருக்கு? யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு ஒரு 3000 ரூபா வாங்கிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வயிற்ற வந்து ஓட்டி வந்து கழுவிட்டு இருக்கிறான். யாரா இருக்கட்டும், பிஸ்மியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பி டீம்னு எப்படி சொல்றீங்க? என்ன ஆதாரம் இருக்கு? பாஜக இயக்குதுன்றதுக்கு எப்படி சொல்றீங்க? நீங்க தெளிவா இருக்கா இல்லையா? இப்போ யாரு வந்தாலும் இதே அவங்களெல்லாம் மொத்தமா தூக்கி செருப்பால் அடிச்சது தான் இந்த வார்த்தை. சாதி மத பேதங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ற அந்த அறிக்கை எப்படி இருக்குன்னா, என்ன இதெல்லாம் இந்த மாதிரியான வந்து கோயபல்ஸ் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பமே இவர் பி டீம் அப்படியா வந்து இப்படிதான் சீமானை வந்து பார்த்தீங்கன்னா பி டீம் சொல்லிட்டு இருந்தான். அவர் வலிமையா வந்து பிஜேபி எதிர்த்தாலும் பி டீம் சொல்லுவான்.
இப்போ வந்து கட்சியே ஆரம்பிக்கவே இல்லை, பேரை சொல்லவே, இன்னைக்கு தான் பேரை சொல்லி அறிக்கை வந்திருக்கு. அதுக்கு முன்னமே சொல்லிட்டான் 4 நாள் முன்னாடியே. இல்ல நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா சார், டி ராஜேந்திரன் அவர்களும் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி போங்க சார். அதுக்கு முன்னாடி சில பேர் சொல்றாங்க, மூத்த பத்திரிகையாளர் கூட சொல்றாங்க, நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சு தோத்து போயிட்டாங்க. ஏன் நீங்க வந்து டி ராஜேந்திரன் கிட்ட போறீங்க? அதுக்கு முன்னாடி பாக்கியராஜ், அது ஏன் சிவாஜி தமிழக முன்னேற்ற முன்னணி, ஏன் மூத்த பத்திரிகையாளர் சொல்லுங்க. வரிசை எல்லாரும் வருவாங்க, இருக்கட்டும். எல்லாரும் வரும்போது அவங்களுக்கு பின்னாலே ஒரு அடையாள முத்திரையும் குத்துனாங்க. சரி சரி. அதுக்கப்புறம் கடைசி வந்து சரத்குமார் அவர்களுக்கு ஒரு ஜாதிய முத்திரை குத்துனாங்க. எல்லாருக்கும் ஒரு முத்திரை. விஜய்க்கு என்ன முத்திரை குத்து? எந்த முத்திரையும் கிடையாது, எந்த முத்திரையும் கிடையாது. எந்த சாதி சொல்லுங்க. ஏற்கனவே ஜோசப் விஜய்னு சொல்லி ஒரு இதெல்லாம் வந்து இப்ப யாரு எடுத்து விட்டது? இப்ப சரியான கேள்வி கேட்டீங்க. ஜோசப் விஜய்ன்ற அந்த வார்த்தையை வந்து யாரு அறிமுகப்படுத்தி எடுத்து விட்டது? யாரு? பிஜேபி எச் ராஜா. இப்போ ஒரு பைத்தியம் ஒன்று சொல்லிட்டு இருக்குது சினிமா இந்த விமர்சனன்ற பேர்ல, பிஜேபியோட பி டீம் சொல்லிட்டு. இப்ப எப்படி பொறுத்து? இது சரியா இருக்கா? கான்ட்ரடிக்ஷனா இல்ல? முரண்படா இல்ல? கண்டிப்பா. ஜோசப்னு சொல்லி அறிமுகப்படுத்த விஜய் தாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். விஜய் வந்து நம்ம வீட்டு புள்ள, நம்ம வீட்டு தொடர்ந்து அண்ணன், தங்கச்சிங்களாம் நம்ம வீட்டு அண்ணன், எல்லா தங்கச்சிங்களுக்கும் அண்ணன் தான், நம்ம வீட்டு பிள்ளையா தான் இருந்தாரு. எப்படி திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஜோசப்னு வந்து சொன்னீங்க? சரி, ஜோசப் நம்ம விலகி போயிடுவாங்களா? நான் கேட்கறேன். தீண்ட தகாதவங்களா? ஜோசப்ன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து வெறுப்பான சொல்லா. சொன்னது யாரு? எடுத்து விட்டது யாரு? எச் ராஜா. எச் ராஜா, பிஜேபி. இங்க ஒரு பைத்தியம் என்ன சொல்லிட்டு இருக்கு? பிஸ்மி. சொல்றது யாரு? சிறுபான்மை வகுப்பை சார்ந்தவர். என்ன சொல்றான்? பிஜேபியோட டீம்ன்றான், பி டீம்ன்றான். முரண்பாடா எல்லாம் 3000 ரூபாய்க்கு வைத்த கழுவுறவனுங்க அவனுங்க பேசுறதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. பிஸ்மியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம்னா சினிமா விமர்சனம் வந்து இல்லை, அதை தாண்டி தனி நபர் விமர்சனம். ஏற்கனவே பேசினால்தான் 26ல கப்பு கிடைக்காது, தகர டப்பாரு. நிச்சயமா ஒரு தகர டப்பா வாங்கி வைக்கிறேன் பிஸ்மிக்கு. பிஸ்மிலாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது சொல்றேன். ஆனா இருந்தாலும் வந்து கேட்டா எவ்வளோ ஒருத்தன் வந்து ஒரு 3000 ரூபாய் வைத்த கழுவுறதுக்கு ஒரு வார்த்தை சொல்றான்ல, தப்பா சொல்றான்ல, அப்போ உனக்கு உதவுறாருல்ல. நான் அப்போ நீ உனக்கு உதவுறாரு. நீ 3000 ரூபாய் வாங்கிட்டு நீ வந்து கேவலமா திட்டுற. இப்படிதான் நான் விஜயகாந்தை திட்டி நாசமாக்குனீங்க. இப்படிதான் எதிர்மறை விமர்சனம் பண்ணி 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 கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளு நாசமாக்குறீங்களா இல்லையா? அதுதான் இப்போ இவங்க எதிர்பார்க்கறது. இப்போ இன்னைக்கு ஒருத்தன் பிஸ்மின் ஒருத்தன் முளைச்சிருக்கா, இன்னும் 10 பேர் வந்து வரணுங்க, 10 பேர் கோயம்புத்தூர் பிரச்சாரம் பண்ணணுங்க. பி டீம் பி டீம் பி டீம். எப்படி பிஜேபி பி டீம் ஆகிடும்? நான் கேட்குறேன், நல்லா உற்று நோக்குங்க. யாரெல்லாம் வந்து திராவிட இயக்கங்களை வந்து எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் பி டீம் முத்திரை குத்துவான். நாளைக்கு திருமாவளவன் வெளியே வந்துட்டு வந்து வந்து திமுக எதிர்த்தாருன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பி டீம் சொல்லுவான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உக்கிரமா எதிர்த்தது சனாதனத்தையும் மனுஸ்மதியும் வந்து உக்கிரமா எதிர்த்தது திருமாவளவன். திருமாவளவன் நாளைக்கு வந்துட்டு திமுக கூட்டணியில் வெளியே வந்துட்டோம், அவரையும் பிஜேபியோட பி டீம் சொல்லுவான். இதுதான் இன்னைக்கு நாம் தமிழர் சீமான பிஜேபியோட பி டீம் சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு பேர் வெளியான எந்த டீமும் கிடையாது. ஏங்க ஒரே டீம் தாங்க இங்க திமுக கிடையாது, அதிமுக. விஜய் ஆரம்பிச்சார்ல, விஜய் கட்சி ஆரம்பிச்சு நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே டீம், தமிழ்நாட்டுல ஒரே டீம், தமிழர் டீம். ஆமா, தமிழ்நாட்டுல நாளை போறாரு. ஆமா, 2026ல பாத்துடலாம். இல்ல அதையும் சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லியிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சிட்டோம், ஏதோ நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறது இல்ல, 2026 தான் நம்முடைய இலக்கு அப்படின்னு சொல்லி. ஓ, சினிமா பாருங்க, நீங்க பாருங்க, சினிமா பாருங்க. உதயநிதி சினிமா நடிகர், அவரும் வந்து கதாநாயகன் நடிச்சிருக்காரு. அவரு ஒரு திமுக கட்சியில வந்து அவர் ஹீரோ. விஜய் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாவே ஹீரோ விஜய். ஒரு கட்சியோட ஹீரோ வந்து உதயநிதி நீங்க வச்சுக்கோ. நீ தமிழ்நாட்டோட ஹீரோ கேட்டா சினிமா ஸ்டார், சினிமா ஸ்டார்ன்ற வேல்யூ வச்சு தான் சார் சில பேர் பேசுறாங்க. அவர் சினிமாவில் ஒன்றா அப்படி இருக்கலாம், அரசியல் கட்சி வந்தா அப்படி இருக்க மாட்டாரு. ஏன் அந்த வார்த்தை உதயநிதிக்கு வர மாட்டேங்குது? நான் கேட்கிறேன், அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி சினிமா நடிகர் தானே, அவரும் நடிச்சிருக்காருல்ல, அப்பயே அந்த பார்வை வர மாட்டேங்குது. தெளிவா சொல்லிருக்க அறிக்கையில, நான் வந்து அரசியல் பாடங்களை வந்து நான் கத்துக்கிட்டேன், என்னோட முன்னோர்கள் கத்துக்கிட்டேன், எனக்கு அந்த பக்குவம் இருக்கு, பக்குவத்தை நான் பெற்று வரேன் அப்படி சொல்றாரு. கண்டிப்பா சொல்றேன் சக்தி, 2026ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகரும் இந்த தமிழக வெற்றி கழகம். இல்ல இப்ப இன்னைக்கு நாம் தமிழர் முதலமைச்சர் ஆவாருங்க. இல்ல நாம் தமிழர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, அதாவது அவர் தான் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. பேர் வைத்ததே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, தமிழக வெற்றி கழகம் பேரே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல நாம் தமிழர் சீமான் அவர்கள் இன்னைக்கு இல்ல, என்னைக்கு ஒரு வார்த்தை அவர் வந்து சொன்னாரோ அன்னிலிருந்து எதிர்மறையா வந்து அவர் வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. களப்பணி ஆட்டிட்டு வரட்டும், யாரோனா வரட்டும், களப்பணி ஆட்டணும், தம்பி விஜய் வந்தால் வரவேற்கணும்னு சொன்னான். அன்னைக்கு சொன்ன வார்த்தை வந்து சீமான் மாறவே இல்லை. சீமானுடைய வந்து கூட இருக்கிறவங்க வந்து அமைப்புகள் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்மறை கருத்து தெரிவிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்டால் அதை வந்து முறை அந்த கருத்து வராத அளவுக்கு பார்த்துட்டார். உண்மை, சீமான் அவர்கள் கூட இருக்கிற சில பேர் வந்து இயக்கங்கள் வந்து விஜயோட அரசியலை வந்து ஒரு முரண்பட்டு பேசினாங்க. அதுவும் வந்து முற்றுப்புள்ளி வச்சார் சீமான்.
அதில் சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கேட்டால் விஜயோட அரசியல் வந்து என்றைக்குமே வந்து இன்னும் ஒரு சில கூட்டணி கட்சிகள் வந்து விஜயோட அரசியல் வருகையை கேட்டபோது கொஞ்சம் கோபமாக கூட என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல சொல்லிட்டாங்க. முதல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா விஜய் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வாழ்த்துக்கள் கூட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திமுக தலைமையிலேருந்து என்ன வந்து தெரில, வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு என்ன ஏவுகணை ஏதாவது வந்துதான்னு தெரில. உடனே வந்து என்ன சொன்னாங்க வந்து கொந்தளிச்சாங்க. நடிகர் வரதை பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, மணிப்பூரில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, அதை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். நான் வந்து முரண்பட்டு சொல்லலை, நான் யாராக இருந்தாலும் சொல்கிறேன். பொதுவாகவே இருக்குன்னா அரசியல் கட்சி உள்ளுக்குள்ளே இருக்கும்ல சார், உள்ளுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இப்போ அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஜமான் கிட்ட இருக்கிறாங்க. எஜமான் கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. நான் சொல்கிறேன்னு திமுக கூட்டணியை வந்து எடப்பாடியால் உடைக்க முடியல, விஜய் உடைப்பார். திமுக கூட்டணியை உடைப்பாருங்க, பார்க்கலாமா? அந்த அளவுக்கு அரசியல் சாணக்கியம், அரசியல் ராஜதந்திரம் எல்லாமே இருக்கு. இல்லை இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சதே உங்களுக்கு தெரியும். கட்சியோட பேர் வந்து லீக் ஆச்சா? கட்சியோட பேர் லீக் ஆச்சா? இல்ல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ராணுவ கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்கல்ல, கொஞ்சமாவது லீக் ஆச்சா? என்னன்னோ சொன்னாங்க. காலையில் கூட ஒருத்தர் சொன்னாங்க, இல்லைங்க தமிழக முன்னேற்ற கழகம், அந்த கட்சி பேர்லாம் என்னாலும் எப்போ பதிவு பண்ணி வச்சிருப்பான். எனக்கு தெரியும் தமிழக முன்னேற்ற கழகம்னா அந்த பேர்ல வந்து 100 பேர் நேரம் பதிவு பண்ணி வச்சிருப்பான் எப்போ அந்த பேர் எடுக்கணும். ஆனால் வேற ஏதோ ஒரு பேர் இருக்குன்னு நினைச்சேன். கரெக்டா வந்து தமிழக வெற்றி கழகம், யாரும் எதிர்பார்க்க. அப்போ எவ்வளோ ரகசியமா அதை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அது மாதிரி அரசியல் சாணக்கியத்தனம், இதுதான் அரசியல் சாணக்கியன்றது. இல்லை தமிழகத்தில் இது வரைக்கும் வந்த தலைவர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பேசி பேசி பிரச்சாரம் பண்ணியே தான் இன்னைக்கு அரசியல் கட்சியை வளர்த்தாங்க அப்படின்றாங்க. விஜய்க்கு அது வந்து வருமா வராதுன்றது ஒரு சந்தேகம் தான். நீங்க கடந்த வந்து நீங்க சில வெற்றி விழாவா இருக்கட்டும், இல்லைலாம் வந்து ஆடியோ லான்ச்ல இருக்கட்டும், நீங்க பார்த்துருப்பீங்க. விஜய் வந்து நல்ல பக்குவமாயிட்டாரு, நல்லா பக்குவமா பேசிட்டு வர்றாரு. அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரிதல் நல்லா இருக்கு. சும்மா போற பக்கம் சொல்ல என்ன இன்னும் நீங்க பாருங்க, இன்னும் அதோ ஒரு காமெடியா சொல்லுவாங்களே, இன்னும் நீ எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறாள், அது மாதிரி இன்னும் நீ எங்க இளைஞராகவே நினைச்சிருக்கீங்க, இன்னும் எங்களுக்கு சின்ன பையனாவே நினைச்சிருப்பீங்களா? நான் கேட்குறேன். ஏங்க அந்த மாதிரி பார்த்து தாங்க வந்து அந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு பேர் போட மாட்டுது. ரஜினிக்கு வந்து 80 வயசு ஆனாலும் ரஜினி பேரை போட்டுனே இருப்பீங்க, கமலுக்கு 80 வயசு ஆனாலும் பேரை போட்டுனே இருப்பீங்க அழைப்பு தழை. நான் கேட்குறேன், ஒரு முக்கியமான ஒரு நபரா இருக்கிறாரா இல்லையா சினிமாலேயே? தமிழ் சினிமால ஒரு வந்து விஜய்க்கு ஒரு முக்கிய இடம் இருக்கா இல்லையா? அப்போ ஒரு இன்விடேஷன்ல நீங்க போடணுமா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து நான் குத்துற வேலை தானே இதெல்லாம். அப்போ போகாம விட்டாரு. அங்கே பார்த்தீங்களா எப்படி வெறிச்சொடி போயிடுச்சு. விஜய் இருந்தாருன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற மாசுங்க. அஜித் வராரு வரல, விஜய் என்ட்ரு ஆயிருந்தாருன்னா அங்கே வேற லெவலில் வந்துருக்கும். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு இங்கே யார் ஹீரோன்றது? ஏன் உதயநிதியால அந்த கூட்டத்துக்கு வர வைக்க முடியல? கலைஞர் நூற்றாண்டு நடத்தினாங்கல்ல, கேட்டால் தயாரிப்பாளர் நடத்தினாங்க, நீங்களும் தானே தயாரிப்பாளர், ஏன் வர வைக்க முடியல கூட்டம்? விஜய் நீங்க அவமதிச்சிங்க. விஜய் வந்திருந்தாருன்னா அங்கே ஒரு கூட்டம் நிரம்பிட்டு இருக்கோம். ரஜினியால கூட கூட்டம் இல்லைங்க. ரஜினி வந்தாரு எதுக்கு ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்க, அப்போ பேசி போயின்னு இருக்காரு. எப்படி இப்போ புரியுதுங்களா? விஜய்க்கு ஒரு பெரிய மாசு இருக்கு. நீங்க இன்னும் நீங்க வந்து எவ்வளவு ரொம்ப என்ன சொன்ன சிறுமைப்படுத்தி நீங்க பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வீசி எறிஞ்ச இடத்துல விஸ்வரூபம் எடுத்து நில்லுன்னு சொல்லுவாங்க. இவர் விஸ்வரூபம் எடுக்கிறாரு. இனிமே தான் உங்களுக்கு தெரியும். 2 கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் ஆரம்பமே சொல்லிட்டேன், 2 கட்சிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சி 2 கட்சிகளும் வந்து ஆப்பு ரெடி ஆயிடும் நிச்சயமா. அதுதான் இது. இல்ல கடைசியா ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாரு, இனிமேல் சினிமாவிலே நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மக்கள் பணியில செய்ய ஒரு விஷயம் நல்லா பார்த்துங்க சக்தி. இப்போ கமலஹாசன் எடுத்துங்க, மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சாரு. மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிச்சுட்டு டிவியெல்லாம் உடைச்சாரு. நல்லா இருக்கு டிவி உடைச்சாரு, கூட செஞ்சு டார்ச் லைட்டும் உடைஞ்சது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எவ்வளோ வேஸ்ட் நாசமா போச்சுன்னு வச்சுங்களேன். நல்ல டிவியெல்லாம் உடைச்சாருன்னு வச்சுக்கோங்க, போயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு கேட்டால் ஒரு பார்ட் டைம்ல ஒரு படத்தில் நடிக்கிறதும் என்ன இல்லை, ஒரு பார்ட் டைம்ல அரசியல்வாதியா செயல்படுறது. பார்ட் டைம்ல அரசியல் பண்ண, ஆமா பார்ட் டைம்ல அரசியல் பண்ணா பார்ட் டைம்ல நீங்க நடிக்கவே முடியாது. முதல்ல தொழிலை செய்ய முடியாது. மத்தியானம் ஷூட்னா மத்தியானம் ஷூட் பண்ணி தான் ஆகணும், இரவு ஷூட்னா இரவு ஷூட் பண்ணி ஆகணும். அங்கேயே நீங்க பண்ண முடியாது. இது என்ன இதுவா இது சொல்லுங்க. பண்ண அரசியல் கட்சினா என்னதுங்க இது? அரசியல் கட்சினா ஒரு பொறுப்பு வேணா, புரியுதுங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ நம்ம பொறுப்பாக இருக்கணுமோ அதே மாதிரி பொது வாழ்க்கையில் நம்ம பொறுப்பாக இருக்கணுங்க. நீங்கள் அங்கே இல்லை, அது வேற விஷயம், நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு பொது வாழ்க்கை வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து போகிற போக்கில் சினிமா வாழ்க்கை மாதிரியோ ஒரு குடும்ப வாழ்க்கை மாதிரிலாம் பண்ண முடியாது. அரசியல் வந்தா முழு நேரமா செயல்படணும். முழு நேரமா அரசியல். ஆமா, நீங்க பிக் பாஸ்ல வந்தீங்க, படத்துல ஒரு மீட்டிங்ல நான் பேசிட்டே இருப்பீங்க. அன்னைக்கு அண்ணா பிக் பாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற காஸ்டியூமோட பாவாடையோட நேரம் வந்துருக்கீங்களா ஷூட்டிங் முடிச்சுட்டு? சரி, இப்ப அடுத்த கேள்வி எல்லாரும் பண்ணாரு கமலஹாசன். ஷூட்டிங்ல வந்து கேட்டா ஏதோ ஒரு பாவாடை போட்டு நடிச்சாரு, பிக் பாஸ் சொன்னது நேரம் வந்து நின்ட்டாரு. இதுதான் உண்மை. இப்ப அடுத்ததா எல்லாரும் அதே மாதிரி அரசியல் போய் நிக்க முடியுமா பாவாடை போட்டு? எல்லாருக்கும் ஒரு கேள்வி சார், அது வந்து மக்கள் நீதி மையம் பொறுத்து நீங்க கேட்டீங்கன்னா அது அப்படியே ஊத்தி அப்படியே அவரை விட்டுருங்க. மக்கள் நீதி மையத்துல வச்சிருக்கேன், அவ்வளவுதான். மையம் கிடையாது, அது மையம் சுயமாயிடுச்சு, அவ்வளவுதான். அடுத்தபடியா எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, எல்லாரும் மனசுல ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, விஜயோட அரசியல் எதிரி யார்? கண்டிப்பா சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும், நிச்சயமா சொல்லணும். ஊழல் மற்றும் மதவாதம். யாரா இருந்தாலும் சரி. நீங்க ஊழல் யாருன்றது உங்களுக்கே தெரியும், மதவாதம் யாருன்றது உங்களுக்கே தெரியும்.
அதுதான் ஊழல் மற்றும் மதவாதம். அது இல்லாதவர்கள் யாருமே விஜய்க்கு நண்பர்கள் ஒரே ஆமா மொத்தம் எல்லாரும் நண்பர்கள் தான். எதிரி நினைச்சா எதிரி தான். களத்துல வந்து முழு வீச்சு செயல்படாங்க. 10 விஜயகாந்தை பார்ப்பீங்க நீங்க. 10 விஜயகாந்தை இல்ல விஜயகாந்த் அவர்களை வந்து மீடியா வந்து சித்தரிச்சு அரசியல்ல வந்து அற்புதமான மனிதர் சார். விஜயகாந்த் அற்புதமான மனிதர். அவர் மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா வந்து ஒரு வேகமா ஒரு வீரமா செயல்பட முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? விஜயோட வந்து சுயரூபம் இனிமேல் தான் தெரியும் உங்களுக்கு. அதனால சொன்னேன் 10 விஜயகாந்துக்கு சமம். பார்க்க தானே போறோம். என்ன இந்த திராவிட கட்சிகளால் வந்து வீழ்த்தப்பட்டார் விஜயகாந்த். விஜய் வீழ மாட்டார். அதான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை. என்ன சொன்னாரு சொல்லுங்க? ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா? முன்னோர்கள் கிட்ட இருந்து பாடம் கத்து படிப்படியா என்னை தயார்படுத்திக்கிட்டேன் எல்லாத்துக்கும். கிட்டத்தட்ட அரசியல் குரு தான். யாரு? கிட்டத்தட்ட இந்த விமர்சனங்கள்லாம் வரும், இதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு என்ன தயார்படுத்திக்கிட்டேன். எத்தனை விமர்சனம் தான் தயார்படுத்திக்கிட்டேன். பல சுண்டைக்காய்கள் பேசுறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ விஜயோட அதிரடி அரசியலை நம்ம இன்னும் பார்க்க போறாங்க. இனி வந்து அதிரடியா வந்து அரசியல் ஆட்டம் தான். அதிரடி ஆட்டம் தான். இனி அரசியல் ஆட்டமே இனிமேல் அதிரடியா இருக்கும்ன்ற அரசியல் களமே சூடா இருக்கும் இனிமேல். யாருக்கு யாரு வந்து போட்டின்றது இப்ப இனிமேல் தெரியும். யார் மக்கள் இப்போ ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் யாரும் இல்லைன்றது வந்து அதுலதான் திமுக ரொம்ப ஆட்டம் போடுச்சு. திமுகவோட ஆட்டம் ஜாஸ்தி சரிங்களா? ஏன்னா ஜெயலலிதா மாதிரி ஒரு அரசியல் பிம்பம் இல்லை. இப்போ வந்தாச்சு. விஜயகாந்த் முடங்கி கிடக்கிறார். ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் யாரும் இல்லை. இவங்களுடைய ஆட்டம் ஜாஸ்தியா இருந்துச்சு. இனிமேல் தான் இருக்கு இவங்களுக்கு ஆட்டத்துக்கு. அமைச்சருடைய பேசுற எகத்தாளமான பேச்சுக்களுக்கெல்லாம் இனிமேல் தான் இருக்கு. பார்க்க போறோம் தானே இனிமேல் ஆட்டத்தை. அதிரடியான ஒரு ஆட்டங்கள் இருக்கு. அரசியல் ஆட்டங்கள் இருக்கு. பார்க்கலாம். நிச்சயமா சார். பொறுத்திருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்டத்தை எல்லாரும் மக்களும் ஆவலா இருக்கிறாங்க. நம்மளும் ஆவலா அடுத்த நேர்காணல் நம்ம பேசுவோம். இளைய தளபதி ஆகி இன்னைக்கு வந்து மக்கள் தளபதின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் இத்தனை நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு சொல்றேன். இனி வந்து விஜய் வந்து இளைய தளபதியும் கிடையாது, தளபதியும் கிடையாது, மக்கள் தளபதி. நன்றி சார். நன்றி.